நாம் எதை கேட்டோமோ எதை புரிந்தோமோ அதன் மீது அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கை வல்ல நாயகன் நமக்கு தந்தல்வானாக. பிஜாஹில் நபி வாஹிர் தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா. பிறந்த புனிதமான ஒரு மாதத்திலே அந்த பிறந்த நாளை எதிர்நோக்கியவர்களாக ஆர்வமாக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் தாவத் இஸ்லாமியுடைய இதே ஃபைசானே மதீனா மதனி மர்கஸில் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் எதிர்வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இரவு, அதாவது நாளைக்கு இரவு இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் பெரிய இரவாக அதை கணிக்கப்பட்டு பெரிய இரவுடைய ப்ரோக்ராம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நிகழ்ச்சிகள் இரவு இஷாவுக்கு பின்னால் 10 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. எனவே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக இரவு 10 மணியிலிருந்து காலை வரை அதிகாலை வரை இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் தொடர்ச்சியாக இந்த இடத்திலே நிகழ்ச்சிகள், கசீதாக்கள், புகழ் பாடல்கள், அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறப்புகள் அனைத்தும் அடங்கிய ஒரு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே நாத் மெஹ்ஃபில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நாளை கட்டாயம் இரவு 10 மணிக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஃபைசானே மதீனாவில் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காலை வரை அதிகாலை வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த அந்த நேரம் வரை அந்த நேரத்தை ஹயாத்தாக்கும் முகமாக நாம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் சனிக்கிழமை நமக்கு தெரியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த ரபியுன் நூர் மாதத்தின் 12வது பிறையாக இருக்கின்றது. அதனையொட்டி இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது போன்று ஒரு மாபெரும் ஊர்வலம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த முறையும் 6வது தடவையாக ஃபைசானே மதீனா இலக்கம் 10 மெசஞ்சர் வீதி இந்த இடத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மாபெரும் ஒரு ஊர்வலம் சனிக்கிழமை ஷாஃபி தொழுகை அசருக்கு பின்னால் 4 மணி அளவில் இன்ஷா அல்லாஹ் இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டு அப்படியே மாபெரும் ஒரு ஊர்வலம் இன்ஷா அல்லாஹ் ஷேக் உஸ்மான் வலியுல்லா தர்கா ஷரீஃபை சென்றடையும். எனவே நீங்கள் மாத்திரம் வருவதோடு விட்டுவிடாமல் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இதை பற்றிய தாவத்தையும் கொடுத்து அவர்களையும் யார் யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இது முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு தினமாக இருக்கின்றது. எனவே இந்த சந்தோஷத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த இந்த சந்தோஷத்தை நாம் மாத்திரம் வெளிப்படுத்துவதோடு விட்டுவிடாமல் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நாங்கள் எங்களால் முடியுமான அளவு அவர்களுக்கும் தாவத் கொடுத்து அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்து அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மாத்திரம் இந்த ஜுலூஸிலே இந்த ஊர்வலத்திலே கலந்து கொள்ளலாம். எனவே அனைவர்களுக்கும் நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் இருக்கின்றார்களோ அனைவர்களுக்கும் தாவத் கொடுத்து சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த இடத்திலிருந்து அந்த ஊர்வலம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த ஊர்வலத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். எனவே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் கட்டாயம் இந்த ஊர்வலத்திலே கலந்து சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஒரு சந்தோஷமான செய்தி. நம்முடைய தாவத் இஸ்லாமி இஸ்தாபகர் ஷேக் தரீகத் அமீர் அல் சுன்னத் ஹஜரத் அல்லாமா மௌலானா முஹம்மது இல்யாஸ் அத்தார் காதிரி ரஸவி தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அன்னவர்கள் நமக்கு தெரியும். இன்றைக்கு அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய இந்த தாவத்தை இஸ்லாமி உருவாகுவதற்கு காரண கர்த்தாவாக இருந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் அதிகமானவர்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசராக அல்லாஹ்வுடைய வலியே காமிலாக இருக்கின்றார்கள். எத்தனையோ மனிதர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த ஷேக் நாயத்துடைய பரக்கத்தினால் தொழுகையே இல்லாமல் இருந்த எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் இன்று பள்ளி வாயில்களுடைய இமாமாக அல்ஹம்துலில்லாஹ் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜும்மா தொழுகை ஜும்மா தொழுகையும் கூட தொழாமல் இருந்த எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த ஷேக் நாயகத்துடைய தனிப்பட்ட முயற்சியின் காரணமாக இந்த அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் பள்ளி வாயில்களிலே ஜும்மா பிரசங்கத்தை நடத்தக்கூடிய ஹதீப்களாக இருக்கின்றார்கள்.
அதே போன்று பாவத்தில் ஈடுபட்டிருந்த எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் அந்த ஷேக் நாயத்துடைய கருத்தை பிடித்து பையத் பெற்று முரீதாக மாறி இன்று அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் அவர்களின் மூலமாக எத்தனையோ இஸ்லாமிய சகோதரர்கள் நேர்வழியை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த ஷேக் நாயகம், அந்த வலியே காமில், நம்முடைய ஷேகே தரீகத் அமீரே அல் சுன்னத் ஹஜரத் அல்லாமா மௌலானா முஹம்மது இல்யாஸ் அத்தார் காதிரி ரஸவி தாமத் பரகாத்துஹுல் ஆலியா அவர்கள் அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கின்றார்கள். யாராவது நமக்கு சலாம் சொன்னா அதற்கு நாங்கள் எந்த முறையில பதில் சொல்லணும், எந்த முறையில நாங்கள் பதில் சொல்லணும் என்று அதையும் இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு கற்று தந்திருக்குது. யாராவது நமக்கு நேரடியாக சலாம் சொன்னா அஸ்ஸலாமு அலைக்கும், நாங்கள் அதற்கு அழகான முறையில் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுவோம். யாராவது நமக்கு சலாம் சொல்லி அனுப்பினார்களே, ஆனால் ஒருவர் வந்து எங்கள்கிட்ட சொல்றாரு உங்களுக்கு இந்த மனிதர் சலாம் சொன்னாரு, அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி பதில் சொல்லணும்? அலைக்க வாலைஹி சலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் மீதும் அவரின் மீதும், யார் எனக்கு சலாம் சொல்லி அனுப்பினாரோ அவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக. அப்ப எங்களுக்கு நம்முடைய ஷேக் நாயகம் அவங்க சலாம் சொல்லி அனுப்பினார், நாங்க எப்படி பதில் சொல்லணும்? அலைக்க வாலைஹி சலாம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் ஒவ்வொரு வாரம் ஓதக்கூடிய ஸலவாத்தின் சிறப்பை நாங்கள் ஓதி இன்ஷா அல்லாஹ் அதன் பின்னால் ஜிக்ர் நடைபெறும், துஆ நடைபெறும். அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் கடைசி வரை கலந்துவிட்டு செல்ல வேண்டும். எனவே கடைசியில் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இரவு சாப்பாடுடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த நிகழ்ச்சியில் கடைசி வரை கலந்துவிட்டு செல்லுமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். இருக்கின்றார்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும், வியாழன் பின்னேரம் வெள்ளியுடைய இரவு, அதாவது இன்றைய இரவு யார் பின்வரக்கூடிய ஸலவாத்தை ஒரு தடவை, குறைந்தது ஒரு தடவையாவது ஓதி வருகின்றார்களோ அவர் மரணிக்கின்ற நேரத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய முபாரக்கான கரங்களினால் அந்த மனிதருடைய ஜனாசாவை எடுத்து வைப்பதையும் கண்டுகொள்வார். எனவே நாமும் இந்த ஸலவாத்தை ஒரு தடவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்மையான முஹப்பத் வைத்தவர்களாக உள்ளத்தினால் ஒரு தடவை ஓதிக்கொள்வோமாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சய்யிதினா ومولانا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى آله وصحبه وبارك وسلم جزاكم الله خير. சகோதரர்களே, இன்னும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால், முதல் தடவையாக அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸ வஜல் இந்த வருடம் மதரசா மாணவர்களுக்காக ஒரு ஊர்வலம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த ஊர்வலம் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நாளைக்கு மகரிபுடைய தொழுகை யார் யாரெல்லாம் சிறுவர்கள் இருக்கின்றார்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மதரசாக்கள் இருக்கலாம், அனைவருக்கும் சொல்லி அவர்களையும் அழைத்து கொண்டு வரவும். நாளை இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த இடத்திலிருந்து இஷா வரை ஒரு சிறிய ஊர்வலம், நமக்கு தெரியும் பாகிஸ்தானில் இருந்தாலும் மதரசா மாணவர்களுக்கு தனியான ஒரு ஊர்வலம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகின்றது. எனவே இலங்கையிலும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்மளால் ஏந்திய அளவு இன்ஷா அல்லாஹ் முதல் தடவையாக இந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஊர்வலம் நாளை மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த ஃபைசான் மதீனா இந்த மகரிபிலிருந்து இஷா வரைக்கும், மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டு சிறிய ஒரு ஊர்வலம் நடைபெறும். அனைத்து மதரசா மாணவர்கள் யார் யாரெல்லாம் சிறுவர்கள் இருக்கின்றார்களோ அனைவர்களையும் இன்ஷா அல்லாஹ் அழைத்து கொண்டு வந்து இந்த ஊர்வலத்தையும் சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். ஸல்லு அலல் ஹபீப் ஸல்லல்லாஹு